இந்திய தாயின் தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழா நிகழ்வுகள் இனிதே துவங்குகின்றன. முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. ஸ்கூல் அட்டென்ஷன். நீராறும் கடலெடுத்த நிலமடர்ந்து கேளுலகும் சீராறும் வதனமென திருதரல கண்டவிதில் தெக்கணம் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறையுதலும் கரிதனரும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுடன் ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமையோடு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Leaders report. Order. National flag hoisting. வந்தே மாதரம் பற்றிய சிறு விளக்க உரையை நமது பள்ளியின் 11ஆம் வகுப்பு மாணவன்
மயில்வேல் அவர்கள் சிறு உரையாக தங்களுக்கு தர இருக்கின்றார். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை நேர வணக்கம். இந்திய நாடு நம் நாடு, இந்தியர் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், பதித பாவன சீதாராம் என்ற பாடல் வரிகளோடு நான் எனது உரையை துவங்குகின்றேன். இன்று நாம் நம்முடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவினை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். இது வெறும் பாடல் மட்டும் கிடையாது, நம் தேசத்தின் ஆன்மா, விடுதலை போராட்டத்தின் உத்வேகம், நம் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றின் அடையாளமாகும். நம் தாய் நாட்டின் தாரக மந்திரமே வந்தே மாதரம் தான். வந்தே மாதரம் என்றால் நான் என் நாட்டை வணங்குகிறேன் என்பது பொருளாகும். இந்த பாடலின் வரலாற்று பின்னணி என்னவென்றால், இந்த பாடலை பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் 1875ஆம் ஆண்டு இயற்றினார். ஆனந்த மடம் என்ற நாவலில் இடம்பெற்ற இந்த பாடல் முதலாக 1896ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் முன்னிலையில் பாடப்பட்டது. இந்த பாடலின் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்திய விடுதலை போராட்டத்திற்கு இந்த பாடல் மிகவும் உத்வேகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய நாட்டிற்காக தியாகங்கள் செய்வதற்காக இது உத்வேகமாகவும் உயிர் மூச்சாகவும் விளங்கியது. இதற்கு சான்றாக கூட நாம் நம்முடைய திருப்பூர் குமரன் அவர்களை குறிப்பிடலாம். அவர் இறக்கும் தருவாயிலும் நம் நாட்டின் தேசிய கொடியை கீழே விடாமல் கையில் ஏந்தி வந்தே மாதரம் என்று கூறி நம் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார். இவரை போலவே பல வீரர்களும் அவர்களது உயிர்களை நம்முடைய நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள். வெவ்வேறு கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை கொண்ட நம் இந்தியாவை வந்தே மாதரம் என்ற ஒரே உணர்வால் ஒன்றிணைக்கும் சக்தி வாய்ந்த பாடல் இந்த பாடல் என்று கூறினால் அது மிகையாகாது. நம் நாட்டின் ஒற்றுமை, பெருமை ஆகியவற்றிற்கு அடையாளமாக இந்த வந்தே மாதரம் பாடல் திகழ்கின்றது. நாம் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த பாடலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும். அந்த முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பது நம் அனைவருடைய தலையாய கடமையாகும். இந்த விழாவினை கொண்டாடும் விதமாக அனைத்து பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் போன்ற எல்லா இடங்களிலும் அந்த பாடலை ஒலிக்கச் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பாடசாலைகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். பிரதமரின் மனதின் குரல் என்ற பல திட்டங்கள் மூலமாக நாம் கொண்டாடும் இந்த விழா நாடு முழுவதும் விவாதிக்கப்படுகின்றது. இந்தியா நம் நாடு. நாம் அனைவரும் கடுமையாக நம் நாட்டிற்காக உழைக்க வேண்டும். நம் நாட்டின் பல பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர், ஆசிரியர்கள், நமக்கு வயதில் மூத்தோர் ஆகிய அனைவர்களையும் நாம் மதிக்க வேண்டும். நம் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைத்திட நாம் முனைந்து நிற்போம். இந்த 150வது ஆண்டு விழாவினை நாம் அனைவரும் இந்தியர் என்ற பெருமையுடன் கொண்டாடுவோம். இந்த வந்தே மாதரம் என்ற பாடலின் உணர்வை நாம் மனதில் ஏந்தி நம் நாட்டின் பெருமை மற்றும் ஒற்றுமையை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த். மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய மயில்வேல் அவர்களுக்கு நமது பள்ளியின் முதல்வர் மற்றும் ஏஓ அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார். தற்பொழுது அனைவரும் கொடியை இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்பட்டது என அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அறிவித்துள்ளார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாளே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாளே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாளே, அதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி என் வாயுற வாழ்க்கையினோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.